வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 270 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது புதிய கான்ட்ராக்ட், பழைய கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆக போகிற காரணத்தினால நம்ம இப்போவே புதிய கான்ட்ராக்ட்டுக்கு மூவ் ஆகிறோம். நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா, ஜூன் 12 அதாவது போன வாரத்துக்கு முந்தின வாரம் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த சமயத்தில் கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த 272 அப்படின்ற இடம், ஏன்னா இதே இடத்துல தான் அதுக்கு முன்னாடி இந்த ஜூன் 12 நின்றுட்டு இருந்தது. இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த நேரத்தில் 272 பிரேக் பண்ண காரணத்தினால மார்க்கெட் 290 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருந்தது. அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்குது அப்படின்றத பார்த்துருந்தோம். அதனால் 272க்கு மேலே ப்ரைஸ் போச்சு அப்படின்னா மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றத எதிர்பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போய் 272க்கு மேலே இந்த இடத்த பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த 272ன்ற இடத்த தொட்டோன்னா பல முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த இடம் எவ்வளோ முக்கியமான இடம்ன்ட்டு. ஆனால் கடைசியாக இந்த இடத்த கிளியர் பண்ணி அடுத்த ஜோன் 276 போய் நின்று இருக்குது. அங்கேயே க்ளோஸும் ஆகிடுச்சு. இதுதான் இந்த புதிய கான்ட்ராக்டில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். இது புதிய கான்ட்ராக்ட் என்பதனால நம்ம கொஞ்சம் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, இன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 276 பக்கமும் இதுக்கு உள்ளேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் இந்த இடமே கொஞ்சம் முக்கியமான இடம். கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிற சமயம் அப்படின்றதுனால கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். ஏன்னா இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வேறு இருக்குது. ஸோ இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருக்கிறதுனால, ஏன்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வருது. இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு அடுத்த நாளே இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வரனால உடனடியாக நமக்கு இந்த இடத்துல ஒரு தெளிவான ப்ரைஸ் டைரக்ஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் நமக்கு இருக்குது. அதனால் என்ன சொல்ல வரோம், இந்த 276 அப்படின்ற இடத்துல நம்ம கவனத்தை செலுத்த போகிறோம். இப்போ நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பையிங்க்கு போகணும் அப்படின்னா இந்த 276 சுலபமாக தாண்டி மேலே போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அது முன்னாடி க்ரியேட் பண்ண ஹையான 290 வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த இடம் முக்கியமான இடம். ஆனால் அப்படி நடக்காமல் மறுபடியும் இந்த இடம் 276 விட்டு கீழே வந்துடுச்சு அப்படின்னா இந்த 272, 76 இதுக்குள்ளே ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும். ஏன்னா ஏற்கனவே ஒரு குழப்பம், ஒரு தடவை கீழே இருந்து ஏறி மறுபடியும் அந்த இடத்துக்கே வந்த காரணத்தினால இதை விட்டு மேலே போக முடியல அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் நடக்கணும். மேலே போகலாமா கீழே வரலாமா அப்படின்ற ஒரு யோசனை செஞ்சதுக்கப்புறமா ஏதாவது ஒரு பக்கம் கண்டிப்பாக மார்க்கெட் பிரேக் ஆகி அதிகமான லாபம் தரக்கூடிய இடமா அமையும். ஆனால் நாளைக்கு இன்வென்ட்ரி போட்டு இருக்கிற காரணத்தினால இந்த கன்சாலிடேஷன் கூட இல்லாமல் மார்க்கெட்டில் நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம கவனம் எல்லாமே இந்த 276 அப்படின்ற இடத்துல வச்சுருந்தோன்னா சுலபமாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இந்த ஓப்பனிங் கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகிற சமயத்திலேயே ஒரு அதிகமான லாபம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவலையப்பட வேணாம். எப்பவும் போல் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் நம்மளை கரெக்டான டைரக்ஷனில் வச்சுருக்கோம் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங்ஸ் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.